ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கான உங்களுக்கான சூப்பரான ஒரு ட்ராமா தாங்க பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க பிஸ்னஸ் ட்ரிப்காக இப்போ வெளியூர் வருவாங்க. யார் கூட வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க லவ் பண்ணி அந்த பையன் இருக்கார்ல, அதாவது ஹீரோ. அவர் 2 பேருமே பிரேக்கப் ஆயிருக்கும். ஹீரோ தான் பிரேக்கப்பே பண்ணியிருப்பாரு. அதனால ஹீரோயின் அவங்க மேலே ரொம்ப கோவமாக இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக இங்கே வந்திருக்காங்களா, வந்த இடத்துல பார்த்தோன்னா கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் பண்ணிடுவாங்க 2 பேரும். ஸோ அவங்கள மீறி அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி இருக்கும். ஒருத்தர் விட்டாலும் ஒருத்தர் விடாமல் மாறி மாறி கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் மைண்ட் வாய்ஸில் யோசிச்சுட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கிரேசியான திங்ஸ் நீங்கள் நடந்திருக்கா, உங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? அதாவது இதெல்லாம் பண்ணக்கூடாது, பண்ணவே பிடிக்காது, அவ்வளோ கோவமாக இருக்கும். ஆனால் அந்த கோவம் ஒரு பக்கமாக தான் இருக்கும். அதையும் மீறி நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாத சில விஷயங்கள் நடக்கும். அப்படி தான் எனக்கும் நடந்தது. 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போன ஒருத்தனோட என்னோட ஃபர்ஸ்ட் நைட் நடந்தது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் மைண்ட் வாய்ஸை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தோன்னா திரும்ப எல்லாருக்கும் 2 பேரும் காலையில் முழிச்சிருவாங்க. முழிச்சதுக்கு அப்புறமும் திரும்ப 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ அப்போ விட மாட்டார். திரும்பவும் அவங்க 2 பேர் அப்படி இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதோட அவர் பாட்டுக்கும், ஏன்னா அவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இது முடிஞ்சிருச்சு. ஹீரோ வெளியே போயிருப்பாரு. ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவங்க டீச்சர் தான் கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணிட்டு, நேற்று நைட்டு அவர் கூட தங்கி ஸ்டே பண்ணியிருந்தீங்களா, இப்போ இன்னைக்கு இந்த ஊருக்கு வந்ததுக்கு வெல்கம் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு நினச்சிக்கிட்டு திரும்ப எந்திரிச்சு காலையில் எந்திரிச்சிட்டு அவங்க வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. பேசிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா ஆமாம் நேற்று என்னோட ஃப்ரெண்டோட தங்கியிருந்தேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி ஓகே, இப்போ நீங்கள் தங்க போகிற இடத்துக்கு எங்கே போகிறீங்க என்ன இதனால பேசிகிட்டே இருப்பாங்களா. திடீர்னு பார்த்தா ஒரு கார் நிற்கும். கார் நின்று ஹீரோ இறங்கி நிற்பாரா. இவரை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இப்போ காலையில் முடிச்சு பார்க்கும்போது வராங்க. இல்லை இப்போ என்ன திடீர்னு இங்கே நிற்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வந்தவர் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பெட்டி இருக்குல்ல, அதை லக்கேஜ் கொண்டு போய் அவர் காரில் கொண்டு போய் வச்சிருவாரு. இப்போ எல்லாரும் கேட்பாங்க அவர் உங்களோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதுக்கு நான் என்னென்னு பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு நிற்பாங்களா. இப்போ மற்றவங்களோட அவங்களால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா ஹீரோ வேறு ஹேண்ட்ஸமாக இருக்கவொன்னே எல்லாரும் வாய்ப்பு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் வேறு வழி இல்லாமல் அங்கே காரில் உட்காந்துருவாங்க. எல்லாருக்கும் பாய் காட்டிட்டு கிளம்புவாங்க. கிளம்பும்போது ஹீரோ கேட்பார் எந்த ஹோட்டல்னு சொல்லும்போது ஹீரோயின் அந்த ஹோட்டலோட பேரை சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு கோஇன்சிடென்ஸ், நான் இங்கே வந்திருக்க நேரம் நீ இங்கே வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா, அந்த மாதிரிலாம் கிடையாது, நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ்மேட் ஒருத்தன் சொன்னால் அதனால் உன்னை பார்க்கணுன்னு தான் நானே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு படப்படன்னு இருக்கும். தங்கியிருக்க ஹோட்டலும் ஹீரோ கரெக்டாக அந்த ரூம் கிட்ட போய் நின்றுவார். ஹீரோயினுக்கா சரி என்ன கூட்டிகிட்டு இவர்கிட்ட இதுக்கப்புறம் போகாமல் நின்றுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறமா எவ்வளோ நேரம் நிற்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி கார்டு இருக்கும், அதை போட்டு தானே டோர் ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி ஹீரோயின் அந்த கார்டை போட்டு ஓப்பன் பண்ணவும் டோர் ஓப்பன் ஆகிடும். உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, ரொம்ப தேங்க்ஸ் இங்கே வரைக்கும் என்னை ட்ராப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லவும், நீ பயந்துக்கிட்டே இருக்க, வர வழி பூராவுமே நான் ஏதாவது பண்ணிவிடுவேணும்னு யோசிச்சுட்டே இருந்தல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா. உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன பண்ண முடியும், இப்போ நீ ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க, உன் ஸ்டேட்டஸ்லாம் நல்லா வந்துருக்கு, ஒரு 4 பேர் மதிக்கிறாங்க, நீ அந்த ஒரு பொசிஷனில் இருக்கும் போது என்கிட்ட நீ என்ன நடந்துக்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வார், நீ சொன்னதெல்லாம் சரிதான், நான் அப்படி தான் இருக்கேன், ஆனால் இன்னைக்கு நைட்டு நான் கொஞ்சம் மோசமானவனா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோன் அப்படியே அதிர்ச்சியாக போய் நின்றுட்டு இருப்பாங்களா. அந்த டைமை பயன்படுத்தி என்ன பண்ணுவார், கையை பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு போயிடுவார். அவ்வளோதான். திரும்பவும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஹீரோயின் நினைப்பாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி இது பிரேக்கப் ஆனது, திரும்ப இது நம்ம செய்கிறத பற்றி நான் எப்படி யோசிக்கிறது, என்ன இதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. குளிச்சுட்டு வெளியே பார்ப்பாங்க, ஹீரோ இருக்க மாட்டார். இது என்னடா அது, நைட் ஆனால் வரா, காலையிலானா காணா போயிடுறான்ற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ பெல்லடிக்கிற சத்தம் கேட்குமா. கதவு திறக்கும் போது பார்த்தோன்னா ஹீரோனோட டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்திருப்பாங்க. வந்தவுடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, வேகமாக ஹீரோனை தள்ளி நிப்பாட்டிட்டு உள்ளே போய் தேடுவாங்க. அங்கே போய் பார்ப்பாங்க, இங்கே போய் பார்ப்பாங்க, அந்த ரூமில் பார்ப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா கட்டில் மேலே கூட பெட்ஷீட்டை நவுத்திட்டு பார்ப்பாங்க. ஏன்னா யாரையும் காணோம். ஏன்னா நேற்று நைட்டு ஹீரோயின் போயிருக்காங்க, இன்னைக்கு அவரோட தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஹீரோயின் கேட்பாங்க, இப்போ நீ என்ன தான் தேடுற அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஹீரோயின் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ தான் இவங்க என்ன சொல்லுவாங்க, நான் தனியாக தான் இருந்தேன்ற மாதிரி ஹீரோயின் சமாளிப்பாங்களா. இல்லை நான் நம்ப மாட்டேன் டீச்சர் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அங்கே ஒரு நோட் எழுதி வச்சிருக்கோம். அதை எடுத்து பார்த்தவங்க சொல்லுவாங்க, இங்கே பார்த்தியா அதில் என்ன எழுதியிருக்கணும், எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது, அதனால நான் இப்போ கிளம்புறேன், என்னோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எழுதி வச்சுட்டு போயிருப்பாரு. அதை எடுத்துகிட்டு இது என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்கவும் இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவன் வெளியே போயிருக்கும் அந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிரு. இன்னும் இவங்களே பார்க்கல, அதுக்குள்ளே இவங்க பார்த்துருப்பாங்க. ஹீரோனை திருப்பி நின்று செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன கழுத்துக்கிட்ட காயமா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் வேற பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கார்டில் நம்பர் கொடுத்துருந்தாருல, அந்த நம்பரை ஹீரோயின் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சிருவாங்க. உன்னை நான் சேவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் வேண்டாம் எதுக்காக சேவ் பண்ண, அதை டிலீட் பண்ணுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க ஹீரோக்கே ஒரு வாய்ஸே போட்டு விட்டுருவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஒரு வாய்ஸும் அனுப்பியிருப்பாரு. அது என்ன வாய்ஸ்ன்னு கேட்கறதுக்குள்ளே இப்போ அந்த ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அதாவது சீனியர் டீச்சர் மாதிரி, அவங்க என்ன சொல்லுவாங்க, அந்த வாய்ஸை கேட்பாங்க. அதில் ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, வெளியே எங்கே போனாலும் கவனமாக போ, எங்கேயாவது துணைக்கு நான் அது வரணும்னு தேவைப்பட்டதுன்னா எனக்கு கால் பண்ணு, நான் கண்டிப்பாக வந்துடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வாய்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாரு. தான் சொல்லுவாங்க. அது அவரை பற்றி கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்களா. ஹீரோ நினச்சிப்பாங்க, இவனோட வாய்ஸ் இவன் பேசுகிறதெல்லாம் இன்னும் எனக்கு ஒரு மாதிரியாகவே தான் இருக்குது, அவர் இன்னும் அவங்க நேசிக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
அதோட சொரிஞ்சிக்கிட்டே வேறு கையை சொரிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்களா. உடனே இப்போ இந்த ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஹோட்டல் ரூம்லேயே வந்து தங்குவேன், அதுவும் இந்த மாதிரி வந்து தங்கியிருக்கக்கூடாது, அதான் உனக்கு அலர்ஜிக் ஆயிடுச்சு, அந்த க்ரீம்லாம் நீ போடுறதே கிடையாதா, அதாவது ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூடாக தண்ணி குடிச்ச ஒரு மாதிரி, அதாவது குளிச்சோம்னா ஒரு மாதிரி அரிச்சிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஓ ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்புவாங்க. ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பவும் வந்து சும்மா இல்லாமல் அவங்க சீனியர் இருக்காங்களா, அவங்க கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதனால் ஆச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்களா. ஹீரோயின் வந்து சும்மாவே இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி தான் குடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து உள்ளே இருந்து ஒரு லேடி வருவாங்களா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அதை பார்த்தோன்னு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும். திரும்ப அவங்க கையை போட்டு சொரிஞ்சிட்டே இருப்பாங்க. சொரிஞ்சிட்டே இருக்காது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அது ஒரு மாதிரி எரிச்சலாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த செக்கப்புக்கு வந்ததை கூட அவங்க இது பண்ணாமல் திரும்பவும் ஹீரோட நம்பரை வந்து பிளாக்ல போட்டு வேக வேகமாக கிளம்பி போக ஆரம்பிப்பாங்க. அவங்க மனசில் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியாது. எதனால உங்களுக்குள்ள பிரேக்கப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்பாங்க. உடனே அவங்க பழைய விஷயங்கள் அப்படியே யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோயினும் பார்த்தோம் அப்படின்னா வந்து படிக்கிற காலங்களே வந்து அவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் வந்து ஹீரோனோட அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஹீரோனோட அம்மா வந்து ரொம்ப கோவப்படுவாங்க. ஹீரோனை முட்டி போட்டு நிற்க வச்சு பின் பக்கமாக நின்று குச்சியை வச்சு அடி அடின்னு போட்டு அடிப்பாங்க. உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ லவ்னு பண்ணிட்டு வந்து நிற்பேன், உங்கள் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் உன்னை வளர்க்கறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, உன்னை ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சு உன்னை ஒரு ஆளை ஆக்கி பார்க்குறோன்னு நினச்சா அதுக்குள்ளே உனக்கு லவ் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிப்பாங்க. உடனே ஹீரோன்னு சொல்லுவாங்க, அவன் எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான், என் படிக்கிற விஷயத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணுறான், படிக்கிறத தவிர வேறு எதுலேயும் நாங்கள் வேறு எந்த தப்பும் நாங்கள் பண்ணுறது கிடையாது, ஆனால் எனக்கு அவனை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். பதிலுக்கு பதில் பேசுறதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு தைரியம் வந்துச்சு, நீ உன்னை அடிக்கிற அடியில் நீ உண்டு இல்லைன்னு ஆகிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அடிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு முதுகு ஃபுல்லாக காயமாகிடும் இருப்பாங்க. ஹீரோன் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வந்துட்டு, நான் வந்து அடல்ட் ஆகிட்டேன், லவ் பண்ணுறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது, அதனால் அதை பற்றி நீங்கள் வந்து எதுவும் சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன், நான் கேட்கவும் மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு கோவமாக வரும். ஹீரோனோட அம்மா அடிக்க போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால அடிக்கவே முடியாது, அப்படியே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ வந்து ஹீரோன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ யாரை வேணால் லவ் பண்ணி யார் கூட வேணால் டேட் போ, ஆனால் இவனை மட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோட பேரை சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்கும் போது, இந்த பையனோட அப்பா இருக்காருல்ல, அவர் தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வர், அதாவது ஹீரோனோட அம்மாவுக்கு என்னோட ஃபர்ஸ்ட் லவர் அவர் தான், அவன் வந்து நல்லவனே கிடையாது, அதனால அவனோட பையன் வந்து நல்லவனாக இருப்பான்னு என்னால் சொல்ல முடியல, அதனால தான் வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அழுவாங்க. ஹீரோயின் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அழுதுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ எங்கள் ஹீரோ இருக்காருல்ல, எதுக்காக வந்து ஹீரோயின் வந்து அழுதுட்டு அங்கேருந்து போனாங்க, அந்த டாக்டர் எதுவும் பார்க்காம போனாங்க அப்படின்னா வந்து, அந்த பொண்ணு இருந்ததில்ல, அந்த டாக்டரை ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததில்ல, அந்த பொண்ணு வந்து ஒரு டாக்டர், அவங்க கூட இருந்தது ஹீரோ. இப்போ ஹீரோயின் மனசில் என்ன இருக்குன்னா, அவங்க அம்மா சொன்ன மாதிரி அந்த பையனோட, அதாவது ஹீரோட அப்பா வந்து ஒரு மோசமானவர், அப்படி தான் ஹீரோவும் இருப்பார், அதனால தான் அம்மா வந்து வேணான்னு சொன்னாங்க. அவங்க சொன்னது உண்மைதான், நம்மக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்துக்கிறான், அவன் லவ் பண்ணி ப்ரெக்னென்ட்டான ஒரு பொண்ணையே வச்சிருக்கான், அப்படின்னா வந்து அவன் தப்பானவன் தானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு தான் ஹீரோயின் இப்போ வேக வேகமாக அங்கேருந்து எந்திரிச்சு போயிருப்பாங்க. இப்போ இங்கே ஹீரோவை காட்டுவாங்க. அங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இப்போ இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கல்ல, அவங்களோட கசினாக தான் ஹீரோ இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா சும்மா அவங்கள பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பார். இப்போ அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அவங்க வந்து டாக்டராக இருப்பாங்க. உள்ளே வந்து அந்த டாக்டர் கூட்டி அவங்க எடுத்து போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ கிட்ட கேட்பாங்க, எப்போ தான் என்னோட சிஸ்டரை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, அதாவது அவங்க ரிலேஷன் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, அதுக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ என்ன சொல்வார்னா வந்துட்டு, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன்னு சொல்லும்போது, நீ என்ன பார்க்கலாம் வர்ற ஆள் கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் பொண்ணு சொல்லும். ஒன்று ஹீரோ என்ன சொல்வார், இல்லை எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரி அலர்ஜிட்டிக்காக இருக்குன்னு. என்ன அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. இல்லை கையெல்லாம் ஒரு மாதிரி சொரிஞ்சுக்கிறாங்க, அலர்ஜியாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், ஓ கையெல்லாம் ஒரு மாதிரி சொரிஞ்சுக்கிறாங்க, சாதாரண விஷயம் தான், அதை கேட்குறதுக்கா இவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பொண்ணு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோ என்ன சொல்வார்னா வந்து, ஒரு டாக்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அது சாதாரணமாக எடுத்துவீங்க, ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட பேஷண்ட்டுக்கு தான் தெரியும் அந்த வலியும் வேதனை என்னன்னு அப்படின்ற மாதிரிலாம் சொல்வார். நீ ஆளே ஒரு மார்க்கமாக பேசுகிறேன்ற மாதிரி அவங்க நினைப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்ததுக்கு காரணமே ஹீரோனுக்கு இந்த மாதிரி ஒரு அலர்ஜி இருக்குன்றது அவருக்கு தெரிஞ்சு, அதுக்காக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத கேட்கறதுக்காக தான் அவர் வந்திருப்பாரு. எல்லாமே எனக்கு எழுதி கொடு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும், அவங்களும் பார்த்தீங்கன்னா அதை எழுதி கொடுத்துருவாங்க. இந்த அலர்ஜிட்டிக்கில் வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட்லாம் இருக்கும், லைட்டாக தூக்கம் வரும், அந்த மாதிரி இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவங்க சொல்லவும், அதை வாங்கின ஹீரோ வந்து தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டு போவாரா. உன்னை உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்போ பார்த்தாலும் ரூடாக பிஹேவ் பண்ணுவான், நம்மள்ட்ட வம்பு பண்ணுவான், இப்போ என்னன்னா இவ்வளோ சேஞ்சஸ் இவன்கிட்ட தெரியுது, இவனை இந்த அளவுக்கு மாற்றினது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே உட்காந்துருக்கும். இதை வாங்கின ஹீரோ அங்கேருந்து இப்போ வெளியே வந்துருவாரு. நாங்களும் அவங்க வீட்டுக்கே வந்துருவாங்க. வந்த உடனே பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கேட்பாங்க, இன்னைக்கு நைட்டு என் கூட நீ ஸ்டே பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஏன்னா ஹீரோ வந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைப்பாங்க. உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஆமாம் ஆல்ரெடி அந்த அயன்மேன் வந்து உங்க கூட இருக்கான், அப்புறம் எதுக்கு நான் வேற ஒட்டிட்டு கூடவே தெரியணுமா, நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஒரு தடவை கல்லடி பட்டவங்க திரும்ப அதை படணும்னு நினைக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்க என்ன
பேசுகிறானே ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு மாதிரி இருக்கும். அவளா ஒன்று நினைக்கிறா, அவளா ரிஜெக்ட் பண்ணுறா, எதுவுமே புரியாது அவங்களுக்கு. அப்புறம் உள்ளே வரும்போது பார்த்தா ஹீரோ இருக்காருல்ல, அவர் உள்ளே வந்துட்டு பெட்ஷீட்லாம் போட்டு வேற பெட்டெல்லாம் மாற்றிட்டு இருப்பாரு. 2 பேருக்கும் பார்த்தாலும் ஒரு மாதிரி அதிர்ச்சியாக நின்றுட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்க ரொம்பவே ஹீரோயினை கிண்டல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோ நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்பாங்களா. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அலர்ஜிட்டிக்காக இருக்கவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி சில்க் பெட்டு வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால தான் அதை வாங்கிட்டு வந்தேன் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அதை பிரிச்சுட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னா ஹீரோனுக்கு கோவமாக வரும். எனக்கு சில்க் பெட் வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு அலர்ஜி, ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடு அப்படின்ற மாதிரி திட்டமும் அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை இல்லை இவளுக்கு உண்மையிலே அலர்ஜிலாம் இருக்குது, அந்த பெட் இருக்கட்டும்ன்ற மாதிரி பேசுவாங்க. உடனே ஃப்ரெண்டு ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவமாக இருக்கும். சட்டை வந்து கரெக்டாக போட்டுப்பாங்க, அந்த கை கிட்ட மறையிற மாதிரி போட்டுட்டு ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்வாங்கன்னா, நேற்று நைட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், திரும்ப அந்த தப்பு பண்ண நான் விருப்பப்படலை, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன், இப்போ இங்கேருந்து போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால் அவர் என்ன சொல்வாருன்னா, உனக்கு நான் மெடிசன் வாங்கிட்டு வந்திருக்கேன், அந்த மெடிசன் அங்கே வச்சிருக்கேன், சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு மாத்திரையெல்லாம் போட்டுக்கோ, நான் இப்போ கிளம்புறேன், ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கிளம்பிடுவார். இருக்காங்களா வேக வேகமாக வந்து ஹீரோவோட கொடுத்துருப்போனால அந்த மெடிசன்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது வந்து அலர்ஜிக்கு போடுற மெடிசன் தான், அது எப்படி உனக்காக அவன் வாங்கிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு கேட்பாங்க. ஹீரோனுக்கே ஒன்றும் புரியாது. அவன் இங்கேருந்து கிளம்பி போனதுக்கப்புறம் தானே உங்களுக்கு அலர்ஜி இருக்கிற விஷயமே உங்களுக்கு தெரிய வந்தது, எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், கரெக்டாக எனக்கு அலர்ஜிக்கான மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்வாங்கன்னா, உனக்காக இந்த மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், அந்த பெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான், நீ ஏன் அவனை வந்து தப்பாகவே நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு தான் அவனை பற்றி தெரியாது, நம்ம அங்கே போயிருக்கும்போது ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட்டான லேடியை பார்த்தல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்களா. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு கோவமாக இருக்கும். அப்போ அவன் இவ்வளோ அழகான காஸ்ட்லியான பெட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான், இதெல்லாம் நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. இப்போ ஹோட்டல் ரூமில் தான் தங்கியிருக்கோம், இப்போ கால் பண்ணி சொன்னோன்னா இப்போ சர்வ் பண்ண வருவாங்கல்ல, அவங்க வந்துட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க, நான் அந்த மாதிரி ஹோட்டல் அப்படி வேணான்னு சொன்னாங்கன்னா தூக்கி தெருவில் வீசுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவமாக சொல்லிட்டு போவாங்க. ஃபுல்லாக கஷ்டமாக இருக்கும். சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ பனி பெய்யும், அந்த பனியில் கொடை எடுத்துகிட்டு வந்துடும், மழை பெய்கிற மாதிரி பனி பெஞ்சிட்டு இருக்கு, அதுக்காக ஹீரோயின் கொடையோடு வந்திருப்பாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்துருவாரு, இவ்வளோ பனி பெய்யுது, இந்த டைமில் இதுக்காக நீ வந்த, அவ்வளோ அர்ஜென்ட்டாக என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஹீரோன் என்ன சொல்லுவாங்க, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோ அடுத்த வார்த்தையே வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். இதை கேட்டோன்னு ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம், அம்மா கிட்ட அடி வாங்கி முதுகெல்லாம் செவந்து போய் காயமானதான் மிச்சம், வந்து பிரேக்கப்னு சொன்னால் ஒரு வார்த்தை ஏன் எதுக்குன்னு கேட்காம அவனும் ஓகே சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பலதும் ஓடும். ஆனால் அங்கே நிற்கவே பிடிக்காதுல்ல, டக்குன்னு வேகமாக அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஹீரோன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஃபீஸ்க்கு கிளம்பி வருவாங்க. அவங்க புதுசாக அந்த ஊருக்கு வந்திருக்காங்க, இப்போ தான் ஆஃபீஸ்க்கே வராங்க. வந்த உடனே அவங்கள எல்லாரும் வெல்கம் பண்ணுவாங்க. இன்னும் 3 மாதத்துக்கு நான் உங்களோட தான் வந்து வேலை பார்க்க போகிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச அட்வைஸை நீங்கள் கொடுக்கலாம், அதை நான் ஏற்றுப்பேன், நானும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் பேசிகிட்டே இருப்பாங்க. அதுக்கு அவங்க வேலையெல்லாம் ஹீரோன் பார்த்துட்டே இருப்பாங்களா. இங்கே இப்போ ஹீரோ இருக்காருல, அவர் வந்து சேவாக இருப்பார். அது அவங்களுக்கு இங்கே தான்றது அவங்களுக்கு தெரியல. இன்னும் ஹீரோன் வந்திருக்க விஷயம்லாம் வந்துட்டு இப்போ அவங்களோட ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து சொல்லிடுவார். ஹீரோ என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு பேட்ச் அங்கே வேலை பார்க்குற மாதிரி பேட்ச்லாம் இருக்கலாம், அந்த பேட்ச் எனக்கு ஒன்று கொண்டு வாங்கன்னு சொல்லவும் அதை மாட்டிட்டு இப்போ ஹீரோயின் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வருவார். ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா. அங்கே ஹீரோ வந்து ஒரு ஹீரோயினை கூப்பிடுவார். ஹீரோயின் திரும்பி பார்ப்பாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து அந்த அளவுக்கு நான் வந்து இதாக இல்லையா, கரெக்டாக இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ டக்குன்னு கேட்டுருவார். ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், என்ன கேட்குற நீ, எங்கே வந்து நின்றுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் இப்படி நினச்சிக்கிட்டாரு, அது ஏதோ அவர் நினச்சிக்கிட்டா போல இருக்கு, அதனால வந்துட்டு என்னை வந்து ரிஜெக்ட் பண்ணுறா போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் இப்படி ஒரு கேள்வியை கேட்பாரு. கிளம்புறான்னு போவாங்களா. ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க கையில் சாப்பாடு ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க ஹீரோயின் சாப்பிட்றதுக்காக, அதை பிடுங்கிடுவார். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ இந்த மாதிரி காரசாரமான ஃபுட்டு அந்த மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உனக்கு அலர்ஜி அதிகமாகிடும், இதில் நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் டஸ்ட்பின் இருக்குமா, அதில் தூக்கி போட்டுருவார். ஹீரோனுக்காக கோவம் வரும், என்ன தைரியம் தான் கையில் சாப்பிட வச்சிருந்த ஃபுட்டை வாங்கி அதை சாப்பிடக்கூடாது சொன்னது மட்டும் இல்லாமல் தூக்கி வேறு குப்பையில் ஊற்றி கொட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோவமாக வருமா. ஹீரோ பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். உனக்கு தான் வந்து அலர்ஜி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்களேன்னு, ஆமாம் அன்றைக்கி தான் பார்த்தேன், உன்னோட டாக்டர் கேர்ள் ஃப்ரெண்டு வந்து உங்ககிட்ட, அப்போ ஹீரோன் வந்து அங்கே பார்த்தாங்களா, அதை இங்கே சொல்லி காட்டுவாங்க. இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியாது, என்ன பேசிட்டு போறாவ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அன்றைக்கி நமக்குள்ள நடந்தது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோன் ஒரே வார்த்தையாக சொல்லுவாங்க, அன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருந்தேன், அதனால ஏதோ அப்படி இப்படின்னு இருந்துட்டேன், அதுக்காக நீ இப்போ வரைக்கும் அதே நினச்சிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதுக்கு மேலே ஃபாலோ பண்ணினா நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். இல்லை ஹீரோன் போய் நின்றுப்பாங்க கோவமா. அப்போ ஹீரோ பார்த்துட்டே வெளியே நின்றுட்டே இருப்பேன். அந்த லிஃப்ட் கதவை மூடும் போது என்றைக்குமே நீ உண்மையை புரிஞ்சுக்க போகிறதோ இல்லை, நம்ப போகிறதோ இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். இன்னும் ஹீரோன் அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இப்போ மறுநாள் அவங்க வேலைக்கு வருவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார், அவங்க டேபிளில் போயிட்டு, உனக்கு நீ ஸ்பைசி ஃபுட்டு தான் நான் சாப்பிடணும்னு நினச்சேன், அதை நான் வந்து தேர்ந்தெடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இதனால உன் அலர்ஜி வந்து அதிகமாகாதுன்னு சொல்லும் போது உன்னை ஹீரோனுக்கு கோவம் வரும். நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன்னு உனக்கு எப்படி தெரியும், இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கேட்பாங்க. இவங்க பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் சுற்றி நின்று இதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, உன்னை இங்கே வர வச்சது, உன்னை இங்கே கூட்டு வந்து உனக்கான எக்ஸ்பென்சிவ் செலவு எல்லாத்தையும் பார்த்துக்கிறதே அவர் தான், இது அவரோட ஆஃபீஸ் தான் அப்படின்னு சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒன்றும் புரியாது, போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் மில்லியன் கணக்கில் செலவு பண்ணி கூட்டு வந்திருக்கோம் அந்த ஆஃபீஸ்க்காக, இப்போ நீங்கள் போனீங்கன்னா அது அவ்வளோ நஷ்டமாடுன்னு சொல்லவும் இவங்களுக்கு வேறு வழியே இருக்காது, இங்கே தான் வேலை பார்க்கணும். அப்போ ஹீரோன் என்ன சொல்லுவாங்க,
அப்போ நான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறிக்கிறேன். நீங்கள் பணம் செலவு பண்ணதெல்லாம் ஓகே தான். ஆனால் நான் இங்கே பதிலாக வேறு டிபார்ட்மெண்ட் மாறினா அது வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. வேறு வழியே இல்லாமல் இப்போ ஹீரோ கூட தான் ஒர்க் பண்ணணுமா, அது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இன்னும் எல்லாரும் பார்த்து சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, ஹீரோ வாங்கி கொடுத்த சாப்பாடை கையில் எடுத்துப்பாங்க. ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். கதவு கிட்ட வரைக்கும் போவாங்களா, அவங்க ஹீரோவை திரும்பி பார்ப்பாங்க. ஹீரோவும் பார்ப்பாரு. டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்கும். நேற்று இவர் போட்டார்ல, இவங்க அதே டஸ்ட்பினில் இன்றைக்கி அதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. போட்டுட்டு ஹீரோவை பார்த்து நக்கலாக சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுவாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களும் என்னடா இது இவ்வளோ பெரிய ஆளை இப்படி அசிங்கப்படுத்திட்டாருன்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். வேலை பார்த்துட்டே இருப்பாங்களா. அப்போ மற்றவங்களாம் கேட்பாங்க, எதுக்காக அவரை வந்து கொஞ்சம் இக்னோர் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு கேட்கும்போது, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை கூட இருக்குது. அதாவது ஹீரோ நினச்சிட்டு இருக்காது அந்த டாக்டர் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கல்ல, அதனால தான் இவங்க டோட்டலாக ஒதுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதையே அந்த பொண்ணுங்க கிட்ட சொல்லுவாங்களா, ஓ அவர் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்படியா அவருக்கு சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோன் வந்துட்டு உள்ளே வந்திருப்பாங்களா. அப்போ ஹீரோ உட்காந்துருப்பாரு. சரி ஓகே நான் இப்போ என் கேபினுக்கு போகிறேன், நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவர் போவாரா. அப்போ ஹீரோயின் கிட்ட வந்து கையை கொண்டு வந்து வருவார். ஹீரோன் பார்த்துட்டே இருப்பாங்களா. அவங்க தலைமுடி அப்படியே சும்மா அப்படி செஞ்சு விடுவாங்கல்ல, அந்த மாதிரி செஞ்சு விடும்போது இவ்வளோ தைரியம் இருக்கும், திரும்ப திரும்ப இதே மாதிரி நடந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கோவமாக வரும். எவ்வளோ திமிரு இருக்கும், இதே மாதிரி என்கிட்ட நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்டிகிட்டே இருப்பாங்களா. அப்போ தான் ஹீரோ என்ன பண்ணியிருப்பாரு, அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது அவங்களுக்கும் அவருக்கு புரிஞ்சிச்சுல. அவங்க லேப்டாப்பை கொஞ்ச நேரம் வேலை பார்த்தவர் வச்சுட்டு போயிருப்பாரு. அந்த லேப்டாப்பை இவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது தான் தெரியும், ஹீரோ கூட ஒரு லேடி இருந்தாங்களா, அவங்க வந்துட்டு இவங்க 2 பேரும் கசின் அப்படின்றது தெரிய வரும். தெரிஞ்சோன்னே ஹீரோயினுக்கு இப்போ ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிடும். அப்போ நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தோமா, அந்த பொண்ணுக்கு அவன் வந்து லவ்வர் கிடையாது, ஒய்ஃபு எதுவுமே கிடையாது, கசின் தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இதுக்கு முன்னாடி இங்கே வந்தது, தன்னை பார்த்துக்கிட்டது, பெட் வாங்கி கொடுத்தது, மாத்திரைலாம் வாங்கி கொடுத்ததெல்லாம் நினச்சி பார்த்து ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. தப்பாக புரிஞ்சுட்டு சண்டை போட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். உடனே ஹீரோவை பார்க்கணும்னு வேகமாக ஓடி வருவாங்க. அவர் லிஃப்ட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஓடி வந்து பிடிச்சிருவாங்க. ஹீரோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாரா. ஒன்றும் இல்லை, நீ அந்த நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீல, அதை சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு வந்து ஓகே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி அவரும் லிஃப்ட்டை ஆன் பண்ணிட்டு கிளம்பிடுவார். ஒய்ஃப் இல்லைன்னு தெரிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோ மேலே அந்த பிரியம் வந்துடும். ஏன்னா அந்த பொசசிவ்ல தான் அந்த கோவமே வந்திருக்கும். இப்போ வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தோன்னா அந்த ஃப்ரெண்டு சீனியர் இருக்காங்களா, அவங்க கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரெக்னென்ட்டான பொண்ணு வந்துட்டு அவனோட ஒய்ஃபும் நினச்சிட்டு தான் நீ அவன் மேலே கோவப்பட்டிருக்க அப்படின்னு கேட்பாங்களா. ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்லுவாங்க. இப்போ இல்லைன்னு திரும்ப அவர் லவ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் எப்போவுமே எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க சிக்கன் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா, அதோட லெக் பீஸ் எடுத்து இப்போ நான் பேட்டி கேட்குற மாதிரி நான் கேட்கறதுக்குலாம் நீ பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு அவனை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்கும்போது, எப்போவுமே படிக்கிற காலத்துலேருந்தே அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். எப்போவுமே ஹீரோ வந்து பணக்காரர் தானே இருப்பார், ஹீரோன் வந்து கஷ்டப்படுற ஃபேமிலி தானே, எனக்கு படிக்க வச்சது, எனக்கு ஸ்காலர்ஷிப் ஏற்பாடு பண்ணி கொடுத்தது எல்லாமே ஹீரோ தான். இப்போவும் நான் இங்கே வந்து வேலை பார்க்குறேன்னா அது எல்லாமே அவன் தான் பண்ணியிருக்கான், அவன் இன்னும் கொஞ்சம் கூட மாறல அப்படின்ற மாதிரி அவரை பற்றி அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இப்போ வீட்டுக்கு வந்துருவாங்க, தூங்கலான்னு சொல்லிட்டு படுக்கலான்னு பார்த்தா அவங்களுக்கு தூக்கமே வராது. மணி 1 மணியை தாண்டிடும். அதனால் கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணிட்டு படுக்கலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஹோட்டல் ரூமுக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு இதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வந்து காலிங் பில் அடிக்குமா, இவ்வளோ சீக்கிரம் சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கதவு திறந்தா அங்கே ஹீரோ நின்றுட்டு இருப்பாரு. நீ என்ன இங்கே பண்ணுறானோன்னு அவர் வேகமாக உள்ளே வந்துருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா நான் தப்பாக தானே நினச்சிட்டு இருந்தேன், நீ அந்த சிஸ்டத்தில் வந்து நான் அதை வந்து உண்மையை சொல்லலை அப்படின்னா வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி தானே நினச்சிருப்பேன் அப்படின்னு கேட்கவும் ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எதுக்கு வந்திருக்க, அதுவும் இல்லாமல் ட்ரிங்க் பண்ணிட்டு வந்திருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கேட்பாங்க. ஆமாம் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது, நான் ட்ரிங்க் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவர் அதுக்கு ஒரு காரணம் வேற சொல்வார். இப்போ என்ன விஷயமா இங்கே வந்துன்னு கேட்கும்போது, இல்லை அந்த பெட்டை நீ தூக்கி கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க, அதனால தான் அதை திரும்ப வேற வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அதை வச்சுட்டு நீ கிளம்புன்னு சொல்லிட்டு ஹீரோன் சொல்லுவாங்களா. ஹீரோ அந்த ரூமை பார்ப்பாரு. அப்படி இஷ்டத்துக்கும் கலைச்சு போட்டு எல்லாம் ஒவ்வொரு திங்ஸும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன் ரூம் இப்படி இருக்குன்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் அடுக்கி வச்சுக்கிறேன், நீ முதல் கிளம்புன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் வேகமாக எடுக்கும்போது அவங்களோட இன்னர்ஸ்லாம் வந்து அங்கங்கே விழுந்து கிடக்கும். அதெல்லாம் கரெக்டாக ஹீரோ எடுத்து பார்க்கும்போது, இதெல்லாம் உனக்கு ஏன் எடுக்கிற அப்படின்ற மாதிரி பிடுங்குவாங்களா. 2 பேரும் அப்படியே மேலே மேலே விழுந்துருவாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன சொல்வார், அவங்கள பிடிச்சி வச்சுட்டு சொல்வார், இங்கே பாரு நான் இப்போவும் சிங்கிளாக தான் இருக்கேன், எனக்கு சீக்ரெட் லவ்வர் கிடையாது, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது, எனக்கு லவ்வும் கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஹீரோயின் என்ன சொல்வாங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் நீ இங்கே இருந்து அப்படின்னா வந்து நான் போலீஸ்க்கு கால் பண்ணிவிடுவேன், அவங்க வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சும்மா இல்லாமல் ஹீரோ வந்து என்ன பண்ணுவார், நம்ம ஏன் இன்னும் சிங்கிளாகவே இருக்கிறோம், நீயும் சிங்கிளாக தான் இருக்க, நானும் சிங்கிளாக தான் இருக்கேன், நம்ம ஏன் ஃபேமிலிக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்படியே கிஸ் பண்ண வருவார். ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா பேசுகிற வரைக்கும் பேசுவாங்க. ஆனால் அவர் கிஸ் பண்ணும்போது இவங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னா இப்போ ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கதவை தட்டுவாங்க. யாருன்னு போய் பார்த்தா இவங்க ஆர்டர் போட்டிருந்தாங்களா ட்ரிங்க் பண்ணுறது, அதை கொண்டு வந்து நிற்பாங்க. உடனே ஹீரோ இது யார் கேட்டதுன்னு கேட்கும்போது அவங்க தான் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், ஹீரோயின் அதை நான் தான் கேட்டேன் குடி என்கிட்ட அப்படின்ற மாதிரி வேகமாக ஹீரோ கிட்ட இருந்து வேற பிடிங்கிப்பாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவரை அனுப்பி விட்டுட்டு இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, உன் ஹெல்த்துக்கு இதெல்லாம் நல்லதே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோயினுக்கு இப்போ பழைய விஷயங்கள்லாம் யோசனையாக இருக்கும். இவங்க 2 பேரும் ஒன்றா படிக்கும் போது ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டான்ஸில் அதாவது கலந்துருப்பாங்க. அதனால் கால் லைட்டாக ஸ்லிப் ஆகியிருக்கும், அவங்களுக்கு கால்லாம் வலிக்கும். இப்போ அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்றது கூட அவங்க ஃபோனில் சார்ஜ் இருக்காது. இப்போ யார் வந்து என்னை கூப்பிட்டு போவான்னு உட்காந்துருப்பாங்க அவங்க பாட்டுக்கு அந்த படியிலேயே. ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து நிற்பாரு. நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன் இன்னும் நீ வீட்டுக்கு வரலன்னு பார்க்க தான் வந்தேன்ற மாதிரி அவர் சொல்லுவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் காலில் அடிபட்டிருக்கு,
என்னால் நடக்க முடியலன்னு நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவார் ஹீரோ. நான் சின்ன பிள்ளை நினச்சிட்டு இருக்கியா, இப்போ இப்படியே நம்ம 2 பேர் ரோட்டில் போனால் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கோவப்படுவாங்க. நீ எப்படி நினைக்கிற, உன் திங்ஸ் எல்லாம் நீ எடுத்துக்கோ, உன்னை நான் தூக்கிக்கிறேன், யாரும் பார்க்காத மாதிரி கொண்டு போய் உன் வீட்டில் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோனுக்கு இப்போ வீட்டுக்கு போய் தானே ஆகணும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உப்பு மூட்டை தூக்குவாரா, இவங்களும் உப்பு மூட்டையில் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. வர வழியில் பூராவுமே அவங்க எப்படி நினைப்பாங்கன்னா வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஹீரோ தூக்கிட்டு வர்றது, அவர் கூட இருக்கிற நேரம் அவங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். லைஃப் டைம் பூராவுமே இதே மாதிரி இவன் கேரோடே இருக்கணும், நானும் இவனை இப்படியே நேசிக்கணும்னு நினச்சிக்கிட்டே வருவாங்க. பார்த்தீங்கன்னா பழசில் ஞாபகம் நினைக்கும் போதெல்லாம் அழுகையாக வரும். இப்போ அவங்க என்ன சொல்வாங்கன்னா, இப்போ ஒரு நான் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ அடிக்கடி என் வாழ்க்கையில் வர்றதுனால அது எனக்கு தொந்தரவாக இருக்குது, இங்கேருந்து இப்போ நீ கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ எதுவுமே பேச மாட்டார். நேராக அங்கேருந்து கிளம்பி நேராக ரூமுக்கு தான் வருவார். வந்தவர் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு இவர் வாங்கிட்டு வந்த பெட் கவரை போட்டுட்டு இருப்பாரு. இவன் திருந்தவே மாட்டான்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. நீ சீக்கிரமாக தூங்கு, ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ கிளம்புவார். கிளம்பலான்னு சொல்லிட்டு வெளியே போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூப்பிடுவாங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்பாரா, நீ இப்போ இங்கேருந்து போகும்போது நமக்குள்ளே எதுவுமே இல்லைன்னு நினச்சிட்டு போன்னு சொல்லும் போது சரி ஓகேன்னு ஹீரோ போயிடுவார். அவங்க அப்படியே குனிச்சு நின்றுட்டே இருப்பாங்களா. திரும்ப கதை திறந்து உள்ளே வரவர் என்ன சொல்வார்னா, நான் சிங்கிளாக தான் இருக்கேன், எனக்குன்னு ஃபேமிலிலாம் எதுவுமே இல்லை, உன் கூட சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை பற்றி கொஞ்சம் யோசி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஹீரோயின் வந்து இப்போ ஆஃபீஸ்க்கு வருவாங்களா. அங்கே வந்து பார்த்தா இப்போ டெக்னிக்கல் வேலையெல்லாம் ஹீரோ பார்த்துட்டே இருப்பார். இவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாருன்னு, நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் சுற்றி சுற்றி வந்து அவன் வேலை பார்க்குறான்ல அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ ஹீரோன்னு சிரிச்சுட்டு இப்படி திரும்புவாங்களா. என்ன இன்னைக்கு முகலாம் பளபளன்னு இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கேட்பாங்க. இல்லை நைட் நான் சீக்கிரம் தூங்கிட்டேன், அதனால கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சிருவாரு. இவங்க ஃப்ரெண்டுக்கிட்டையும் பேசி முடிச்சிருவாங்க. ஹீரோயின் ஃபோன் பேசிட்டு ஹீரோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கீழே இறங்கி வருவாரா. அவங்களுக்காக ஒரு காரை கொடுப்பாரு, கார் சாவியை. உன்னை ஹீரோயின் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, இந்த கார் சாவி நீ வச்சுக்கோ, உனக்குன்னு ஒரு டிரைவர் வருவாங்க, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஒரு அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ டக்குன்னு அவர் வந்து வற்புறுத்துவாரா, இப்போ ட்ரிப்புக்காக தான், அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்மந்தமாக தான் இந்த ட்ரிப் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லவும் ஹீரோன் ஓகே சொல்லுவாங்க. டிரைவர் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டிரைவர்லாம் வேண்டாம், நானே டிரைவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சாவியை மட்டும் ஹீரோன் எடுத்துப்பாங்க. சொல்லுவாங்க, எனக்கு வந்து சாவிலாம் வேண்டாம், டிரைவர்லாம் இருக்காங்க, அதாவது நான் வாடகைக்கு கார் எடுத்துகிட்டு போகிறேன்னு ஒன்று, அதெல்லாம் இங்கே நல்லது கிடையாது, இதை தான் நீ போகணும் ஆஃபீஸ் படி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் ஒத்துப்பாங்க. அதோட ஹீரோவும் கிளம்பிடுவார். இப்போ உங்களுக்கு பசிக்கும், ஏதாவது சாப்பாடு ஆர்டர் போடலான்னு சொல்லிட்டு அவங்க இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்க என்ன பார்த்துட்டே இருக்காங்களோ அதுவே கரெக்டாக அவங்களுக்கு சாப்பிட்றதுக்காக டேபிளுக்கு வந்து இருக்கும். இது யார் கொடுத்ததுன்னு கேட்கும்போது ஹீரோ தான் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. நான் இப்போ நினச்சதை அவனுக்கு எப்படி தெரியுது, எனக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு முன்னாடி அவனுக்கு எப்படி தெரியுது, உடனே அவன் அதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்பவே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோயின் பார்த்தோம் அப்படின்னு வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, திரும்ப அவங்க கூட வெளியே வந்துட்டு ஷாப்பிங்காக வந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் உட்காந்து பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கமெண்ட்ஸாக ஓட்டிகிட்டே இருக்கும். இப்போ ட்ரிப் வேற போகிறீங்க, 7 ஸ்டார் ஹோட்டலில் தங்க போகிறீங்க, ஜாலி தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் சிரிச்சிட்டே இருப்பாங்களா. அப்போ வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தோன்னா ஹீரோ வந்துட்டு சேவோ மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு பின்னாடி ஒரு 4-5 பேரோட வருவார். அதை பார்த்தோன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவ்வளோ பவர் இருக்குது, இவன் ஏன் நம்ம பின்னாடி இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட அவருக்கு தெரியாம மறைஞ்சு போகணும்னு நினைப்பாங்க. கரெக்டாக ஹீரோ பிடிச்சிருவாரு. எங்கே போகிற நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாரு. ஹீரோ நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நாங்கள் ஷாப்பிங் வந்தியான்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமான்னு சொல்லுவாங்க. அப்படியே ஹீரோனை கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட போயிடுவார். எல்லாரும் அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க தலையில் லேசாக ஒரு முடி மட்டும் இருக்கும். அந்த முடியை மட்டும் இப்படி ஒதுக்கி விட்டுட்டு ஷாப்பிங் போயிட்டு நேராக வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவார். லேட் ஆக்கிறாத அப்படின்ற மாதிரி. ஹீரோ என்ன கொடுத்துட்டு போவாருன்னா, அந்த கார்டு இருக்குல்ல, செலவு பண்ணுறதுக்காக அவர் கார்டு பணக்கார கார்டெலாம் இருக்கும்ல, அதை கொடுத்துட்டு போவார். ஹீரோயினுக்கு அது மாதிரி ஒரு யோசனை இருக்குது, வேண்டான்னு சொல்லும் போது அவங்க கார்டு கையில் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுவார். அவர் போன உடனே அவங்க ஃப்ரெண்டு தான் பார்ப்பாங்க. இந்த கார்டு உனக்கு கொடுத்துட்டு போயிருக்கேன், இது எவ்வளோ மதிப்பு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இது எனக்கு தேவையே இல்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, இதை வச்சு தான் நம்ம 2 பேருமே என்ஜாய் பண்ண போகிறோம், இந்த உலகத்தையே இதை வச்சு சுற்றி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. 2 பேரும் போயிட்டு பார்ட்டி என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆட்டம் பாட்டம் அந்த அளவுக்குலாம் ஆட்டம் போடுவாங்க. 2 பேரும் நல்லா ட்ரிங்க் பண்ணிடுவாங்க. ஹீரோ எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருப்பார். அதுக்கப்புறம் 2 பேரும் ட்ரிங்க் பண்ணதுனால இப்போ ஹீரோயின் தான் ரொம்ப மயக்கத்தில் இருப்பாங்க. அவங்கள காரில் தூக்கி போட்டுட்டு இப்போ இவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா பின்னாடி வந்து உட்காந்துவாங்க. அவங்களாவது தூங்கிடுவாங்க. இவங்க புலம்பிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ கார் ஓட்டிகிட்டே இருப்பார். இங்கே பாரு, என் ஃப்ரெண்டு உன்னை ரொம்ப நேசிக்கிறா, அவளை மட்டும் நீ ஏமாத்தணும்னு வச்சுக்கேன், உன்னை அவ்வளோதான்ற மாதிரி உளறிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருமா, உன்னை ஹீரோ வந்துட்டு அவங்களுக்காக திங்ஸ்லாம் வாங்கி கொடுத்து நீங்கள் கேர்ஃபுல்லாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஏதோ வாங்க போயிருப்பார். அந்த இடத்துல இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவன் சரியான முட்டாளாக இருக்கான், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டான முட்டாளாக இருக்கான், இவன் நிச்சயமாக நல்லா தான் பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரி அவங்களே வேற யோசிச்சுப்பாங்க. என்ன பண்ணுவார், ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துருவார். ரூமுக்கு தூக்கிட்டு வந்து படுக்க வச்சுட்டு அவங்க ஷூ எல்லாம் கழட்டி விட்டுட்டு அவங்கள தூங்க வைக்கலான்னு போகும்போது ஹீரோட கையை அவங்க கெட்டியமாக பிடிச்சிப்பாங்க. பிடிச்சிட்டு அவங்க வந்துட்டு உங்ககிட்ட ஒன்று கேட்குறோன்னு அப்படியே தூக்கத்துலேயே கேட்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரா, இன்னும் நீ என்னை லவ் பண்ணுறியான்னு கேட்கும்போது ஆமாம், என் வாழ்நாள் முழுக்க நான் உன்னை லவ் பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். அவங்க ஏதோ ட்ரிங்க் பண்ணிட்டு வளரிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ஒவ்வொரு கேள்வியாக கேட்பாங்க. இவரும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே உட்காந்துருப்பாரு. பாருன்னா அவங்க தூங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டே இருக்காருல. இவங்க 2 பேரும் படிக்கும் போது சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதை ஹீரோ இப்போ யோசிச்சு பார்ப்பாரு. இவங்க 2 பேரும் பக்கத்தில் உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டே இருப்பாங்க.
அந்த மாரி எழுதிட்டே இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவ தெரியாம பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ பார்க்கும்போது திரும்பிப்பாங்க. அதெல்லாம் ஹீரோ பார்த்துட்டே இருப்பாரா, ஒரு கட்டத்தில எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு அப்படியே படுத்து தூங்கிருவாங்க பென்சில கையில வச்சுட்டு. ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்க பென்சில அவங்க கையிலேருந்து எடுத்துட்டு, அவங்க முகத்தில வெயில் படாம நோட்டெல்லாம் தூக்கி வச்சுட்டு அவங்கள அப்படியே பார்த்துப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் இதே மாரி இப்ப இவங்க தூங்கும்போது பார்த்துட்டு இருக்க மாரி அவருக்கு அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு, அந்த சேர் அப்படியே அவங்க மேல தூங்கிட்டே இருப்பாங்க. இப்படியே கீழ படுத்துட்டு இவரு தூங்கிருவாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்ப நடுவுல நடு ஜாமத்தில முழிப்பாங்க. முழிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன பண்ணுவாரு, குழந்தைங்க நடு ஜாமத்தில முழிச்சா பால் பாட்டில வாயில வைக்கிற மாரி, அவங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் இருக்கும்ல, அத ரெடியா வச்சிருப்பாரு. அவங்க வாயில வச்சு விட்டோனே, அவங்களும் அத குடிச்சிட்டு அப்படியே தூங்கிருவாங்க. கொஞ்சத்துல ஹீரோ என்ன பண்ணுவாரு, அவங்கள ஹக் பண்ணி படுத்திருப்பாரா, உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்க, "இப்ப நீங்க எந்திரிச்சு போறேன்னு வச்சுக்கோங்க, எட்டி உதைச்சிருவேன்ற" மாரி சொல்லுவாங்க. "பரவால்ல, நீ என்ன பண்ணாலும் நான் இப்படித்தான் இருப்பேன்ற" மாரி அவர் சொல்வாரா. அப்புறம் அவங்களும் தூக்கத்துல இருப்பாங்க, தூங்கிருவாங்க. காலையில முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, "அவன் இங்க வரலையா அப்போ? வந்த மாரி நம்ம தான் நெனச்சுக்கிட்டோம் போல தெரியுது." அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. அதெல்லாம் கனவுன்னு நம்ம கனவு கண்டுட்டோம் அப்படின்ற மாரி நெனச்சுப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப பிரஷ் பண்ணிட்டு வெளிய வந்து பார்ப்பாங்க. ரொம்ப டயர்டா இருக்குல்லன்னு. பார்த்தா ஹீரோ சமைச்சிட்டு இருப்பாரு கிச்சன்ல நின்னுட்டு. அப்ப இதெல்லாம் உண்மையாவே இருந்ததா? "இங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "சீக்கிரமா ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிடலாம்." அப்படின்ற மாரி கூப்பிடுவாரு. அவங்களுக்காக சமைச்சு வச்சவும், இவங்க பார்த்துக்க இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு. அவர் பாட்டுக்கு இத சாப்பிடு, அத சாப்பிடு, நீ டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா கவனிச்சு கவனிச்சு ஊட்டிட்டு, வாயெல்லாம் தொடச்சு விட்டுட்டு அவ்ளோ கேர் பண்ணிட்டு இருப்பாரு. "இன்னைக்கு ஆஃபீஸ் வர வேண்டியதில்ல, ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிருவாரு. ஹீரோயின் வீட்லயே இருக்கா. உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும். இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி பேசுவாங்க. உடனே ஹீரோ வந்து சில விஷயங்கள்லாம் அனுப்புவாரா, பாஸ்வேர்ட்லாம் கேட்பாங்க. அதுக்கு அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட பேரு, பர்த் டேட்டு அப்படி தான் எல்லாத்தையும் அனுப்புவாரு. அவங்களுக்கு ஒரு மாரி கண்ல தண்ணியே வந்துட்டே இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோ என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஹீரோயின் இவ்ளோ வருஷங்களா வந்துட்டு நெறைய வந்துட்டு என்ன சொல்றது, ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே அவர் படிச்சிருப்பாரு. இது எல்லாத்தையும் படிச்சிருக்கு. ஆனா 10 வருஷம் ஏன் என்ன பார்க்க வரல? என்ன ஏதுன்னு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நான் வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லும்போது, ஒரு வார்த்தை கூட அவன் ஏன்னு கேட்கல அப்படின்ற மாரி திரும்பவும் நெனச்சு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சுருவாங்க. வேல பார்த்துட்டே இருப்பாரா. ஹீரோயின் கூட உடம்பு சரியில்லாம இருந்தால என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம்னு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க சின்ன சின்ன ட்ரெஸ் எல்லாம் போட்டு நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தவுடனே என்ன ஆச்சுன்னு மேலேயும் கீழயும் பார்ப்பாரு. "ஏன் இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலையான்னு?" சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, அவர் இன்னும் நம்மள தான் நெனச்சிட்டு இருந்தாரு. அப்படின்ற மாரி இப்ப இன்னும் அதிகமா ஹீரோ நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே ஹீரோக்கு ஒண்ணும் புரியாது. அவருக்கு வந்து என்ன சொல்ல டக்குன்னு அவரோட கோட்ட கழட்டி ஹீரோயினுக்கு போத்தி விடுவாரு. "உனக்கு உடம்பு சரியில்ல. நீ இந்த மாரி ட்ரெஸ் பண்ணா உனக்கு குளுரும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப ஹீரோயின் வந்து என்ன சொல்வாங்கன்னா, "இந்த 10 வருஷமா உன்ன நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அவங்களா போய் ஹீரோக்கு வந்து கிஸ் பண்ணுவாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. திடீர்னு இவ்ளோ மாற்றங்களா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. வந்துட்டே சொல்வாங்க, "இந்த 10 வருஷமா உன்ன மறக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா அத நான் அந்த மாரி நெனைக்கிறத கடந்து வர்றது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்தது. உன்ன மறக்கிறதுக்கு என்னால முடியல. இப்போ உன்ன திரும்ப பார்த்ததுலருந்து திரும்பவும் இன்னும் இன்னும் தான் உன்ன அதிகமா நான் நேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோ எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என் மேல தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. திடீர்னு 2 பேரும் பார்த்தா அப்படியே 2 பேருக்கு ரொம்ப ஓவரா எமோஷனல் ஆகி, அப்படியே சென்டிமென்ட் ஆகி, அது வந்துட்டு பிக் ஆகி 2 பேரும் திரும்ப கிஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. திரும்ப பேசுவாங்க, திரும்ப கொஞ்சிப்பாங்க. இதே மாரி தான் போயிட்டே இருக்கும். அப்ப ஒரு தடவ ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா வந்துட்டு, "நான் கேட்கறதுக்குலாம் நீ இப்படி தான் பதில் சொல்லிட்டு இருக்க. கிஸ் பண்ணி எதுவும் சொல்ல மாட்ற" அப்படின்ற மாரிலாம் ரொமான்டிக்கா பேசுவாங்க. உடனே ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் விளையாடுவாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த சேட் எல்லாம் பண்ணிப்பாங்கல்ல, "இனிமே நீ என்ன பிளாக் பண்ணக்கூடாதுன்னு" ஹீரோ சொல்லுவாரு. "இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. திரும்ப நம்ம 2 பேரும் சந்தோஷமான நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாரி எல்லாம் பேசிட்டு திரும்ப ரொமான்டிக்கா இருந்துப்பாங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த பிளாக்லேருந்து எடுத்துருவாங்க ஹீரோவ. அதுக்கப்புறம் "எனக்கு இனிமே வாய்ஸ் போடு" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கவும், அதே மாரி 2 பேரும் விளையாடிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஒண்ணா தூங்குவாங்க, எந்திரிப்பாங்க, வெட்கப்படுவாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு "உனக்காக நான் சமைக்கிறேன்னுவாரு." அந்த மாரி அவங்களோட லைஃப்ப வந்து ஒய்ஃப்ன்னு கூப்பிடுவாரு. 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். திரும்ப பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு அவங்க லைஃப்ப வந்து என்ஜாய்மென்ட்டா போயிட்டுருக்கும். சும்மா வந்துட்டு வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கும் வருவாங்க. எங்க பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு அவங்க பார்த்து குடுத்த வேலையில வந்து இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு நெறைய வந்துட்டு அவங்களோட வேலை வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும்ல. அமௌண்ட்லாம் நெறையவே கிடைக்க ஆரம்பிச்சுரும். உடனே அந்த ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு "இந்த ஆஃபீஸ்ல நீ வந்ததுக்கப்புறம் இன்னும் நெறையாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு" அப்படின்னு சொல்லவும், அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இப்ப இதனால உனக்கும் வந்து இதெல்லாம் குடுப்பாங்க, போனஸ்லாம் கிடைக்கும்னு சொல்லவும், அவங்க டக்குன்னு இப்ப ஹீரோக்கு தான் கால் பண்ணி பேசுவாரு. "இன்னைக்கு நம்ம 2 பேரும் வந்து படம் பார்க்க போலான்னு" சொல்லவும், பேசி வச்சுப்பாங்க. அவரும் சரின்னு சொல்லிடுவாரு. அதோட இவங்க என்ன பண்ணுவாங்க, "இன்னைக்கு நைட் வந்து பார்ட்டி இருக்கணும்னு" "இல்ல இன்னைக்கு நைட் வந்து நாங்க டேட்டிங் போறோம்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. பேசிட்டு எப்படா இந்த வேலையெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்பி வருவாங்களா, இப்ப ஹீரோ வர கொஞ்சம் டைம் ஆகும். ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அங்க வந்து பார்த்தா அங்க ஒரு ஃப்ரெண்டு வந்திருப்பாரு. ஹீரோயின் பேர் சொல்லி கூப்பிடவும் இவங்களுக்கு ஒரு மாரி திடீர்னு பதட்டமா இருக்கும். திரும்பி பார்த்தா ஹீரோயின ஒன் சைடா லவ் பண்ணவரா இருப்பாரு. அவர பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும். இப்பதான் நம்ம லைஃப்ப திரும்ப சந்தோஷமா வாழலாம்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள இவன் எங்கேருந்து வந்தான் அப்படின்ற மாரி ஹீரோயின் யோசிச்சுட்டு நின்னுட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்து இப்ப ஹீரோ வந்துருவாரா, வந்த உடனே "இது யாரு பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் வந்துட்டு "நான் வந்து ஹீரோனோட ஃப்ரெண்டு" அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. உடனே ஹீரோ வந்து அப்படியான்னு சொல்லிட்டு கை குடுக்க போவாரா, உடனே ஹீரோயினுக்கு அது கூட பிடிக்காது. கைய குடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எப்படி சொல்லுவாங்கன்னா, புதுசா ஒருத்தவங்கள பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கை வந்து அழுக்கா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாதுல்ல. அதனால பண்ணாத
பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு ஒன்றும் புரியாது. அப்போ உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, இது யாருன்னு கேட்கும்போது என்னோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்களா, ஏன் இந்த மாதிரி பண்ண, இந்த 10 வருஷத்துல உனக்காக நீ எவ்வளோ ஆர்டிக்கல் எழுதியிருக்க, உனக்காக நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உன் கூடவே இருந்திருக்கேன், உன்னை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ ஏற்றுக்கவே இல்லைல்ல, உனக்காக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரா. உன்னை ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, நான் உன்னை வெயிட் பண்ண சொல்லலை, நான் என்றைக்குமே உன்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டதே கிடையாது, நான் ஆரம்பத்துலேருந்து லவ் பண்ணது ஒரே ஒரு பர்சனை தான், அது இவரை தான் அப்படின்ற மாதிரி சொல்வார். இதை கேட்கும்போது ஹீரோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். புரியாத 2 பேரும் பேச பேச அவங்களுக்குள்ள வாக்குவாதமே வந்திருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மா அடிச்சாங்கல்ல, லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பையனா தான் இவரா இருப்பாரு அப்படின்ற மாரி தான் இப்போ இவங்க யோசிச்சு பார்ப்பாங்க. அப்ப இப்போ எதுக்காக என்னை விட்டு போன அப்படின்ற மாரி அவர் வேற கேட்பாரா. அதுக்கு ஹீரோயின் ஒரே வார்த்தையா சொல்லுவாங்க, நீயும் உங்க அப்பாவும் வந்து ரொம்ப அருவருப்பானவங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அம்மா ஞாபகம்லாம் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சு ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்போ அவருக்கும் ஒண்ணுமே புரியாது. இப்போ ஹீரோ என்ன பண்ணுவார், ஹீரோயினை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும்போது அவங்க கசின் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்ப்பாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபீவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியாது. எதனால இவளுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருப்பாரு. தூங்கிட்டு இருப்பாங்களா, ஹீரோக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்கும். அவள் லைஃப்ல ஏதோ நடந்திருக்கு, அதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட்டை சொல்லி இது மாதிரி விசாரிக்க சொல்வார். ஆனால் இது வந்து ரொம்ப இதாக இருக்கணும், ரகசியமாக இருக்கணும், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்வார். ஹீரோயின் கொஞ்ச நேரத்தில் முழிச்சு பார்ப்பாங்களா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவ்வளோ நாளாக நான் எத்தனை வருஷங்கள் தனிமையில் இருந்திருக்கேன், ஒவ்வொரு நாளும் பயத்தோடு தான் வாழ்ந்திருக்கேன், ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் வரும்போதும் என் வாழ்க்கையில் அவ்வளோ சந்திச்சிருக்கேன், என்னை விட்டு இனிமேல் நீ எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. ஹீரோக்கு பார்க்கறதுக்கு பாவமாக இருக்கும். இந்த கசின் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்ப்பாங்க. பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கு தான் பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனால தான் நீ என்னோட சிஸ்டரை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அதோட ஹீரோனுக்கும் வெக்கமாக இருக்கும். அதோட இப்போ என்ன சொல்வாங்கன்னா, இப்போ உங்களுக்கு தேவையில்லை, அவங்க வந்து ஹெல்த் தான் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, பார்த்து பார்த்து சாப்பிடணும் கொள்ளணும் அப்படிலாம் சொல்லும்போது ஹீரோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துருவார். வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினே வச்சிருப்பாரு. ஹீரோனுக்கு எவ்வளோ ஃபீவர் அடிக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபுட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ கேர் பண்ணி ஹீரோயினை பார்த்துப்பாரு, பார்த்து கவனிப்பாரு. நல்ல நல்ல ஃபுட்டெல்லாம் அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பாரு. அவங்களும் ரொம்ப ஆசையாக சாப்பிட்டுப்பாங்க. ஆனால் ஹீரோனுக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும், விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும். ஹீரோக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அவங்கள ரெஸ்ட் எடுக்க சொல்லுவார். கொஞ்ச நேரம் தூங்குவாங்க. கொஞ்சம் நல்லா தூங்கணும், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம்ல, டக்குன்னு எந்திச்சு வேலைக்கு போகணும்னு நிற்பாங்க. அதெல்லாம் இல்லை, நீ ரொம்ப டயர்டாக இருக்க, ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஹீரோ படுக்க வைப்பாரு. இல்லை நம்ம அந்த ப்ராஜெக்ட்டை சீக்கிரம் முடிச்சாகணும், நான் கிளம்புறேன்னு சொல்லுவாங்க. அப்படியே 2 பேரும் அப்பப்போ கொஞ்சிப்பாங்க, அப்படியே கிஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து நீ வேலைக்கு இப்போ போகக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள தூங்க வைக்க தான் முயற்சி பண்ணுவார். அவர் வந்து ஹீரோயினுக்கு முன்னாடி இப்போ கொஞ்சம் ஆர்டிகல்ஸ்லாம் எழுதியிருந்தாங்களா, அந்த ஆர்டிகல்ஸ்லாம் இப்போ பப்ளிஷ் ஆகிட்டே இருக்கும். அங்கே ஹீரோயின் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து அதெல்லாம் படித்து பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ ஹீரோ விசாரிக்க சொன்னால, விசாரிக்கும் போது அவங்க அசிஸ்டன்ட் வந்து சொல்வார், ஹீரோயின் வந்து இவ்வளோ வருஷங்களாக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, இந்த மாதிரி நிறைய பேர் தங்கியிருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ரூமில் வந்து தங்கியிருக்கா, இன்ஸ்டன்ட் நூடுல்ஸாக சாப்பிட்டுட்டே இருந்திருக்கா, அதனால தான் அவளுக்கு அலர்ஜியாக இருந்திருக்கு, அவள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவால் தாங்கிக்கவே முடியாது. இதுக்கு எல்லாம் காரணம் நான் தான் இல்லை, என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பார். இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக தூங்கிட்டே இருப்பாங்க. ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா மனசு ஃபுல்லாக ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அவங்க முழிச்சு பார்க்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணி சொல்லுவாங்க, இந்த மாதிரி உன்னோட ஆர்டிக்கல் தான் இங்கே வந்து இப்போ ரொம்ப இதாக போயிட்டுருக்கு, ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, வைரலாக போயிட்டுருக்குன்னு சொல்லும்போது ஹீரோனுக்கு ஒரு மாதிரியாவே யோசனையாகவே இருக்கும். ஹீரோ இப்போ வீட்டுக்கு வருவார். வந்து அவர் வந்து ஹீரோனை செக் பண்ணி மெடிசன்லாம் கொடுப்பாரு. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, இப்போ இந்த ஆர்டிகல்ஸ்லாம் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணது தெரிஞ்சு, அவன் எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் நீ அவன் இதெல்லாம் இது பண்ணியிருக்கேன்னா என்கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, எதுக்காக மறைச்ச அப்படின்ற மாதிரிலாம் அவரை வச்சு கோவப்படுவாங்க, அந்த ஒன் சைடில் அவரை வச்சு. அதாவது ஆல்ரெடி அவங்க ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மா சொன்னதுனால அவங்க ஃபேமிலி அப்படி தானே அவங்க பிரிஞ்சிருக்காங்க. அவரோட ஆர்டிகல்ஸ் இப்போ அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ண விஷயங்களை வந்துட்டு இப்போ நீ பப்ளிஷ் பண்ணது ஹீரோக்கு வந்து ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோ வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவர் சமாதானப்படுத்துவார். அப்படியா இருந்தாலும் அதை நீ ஒர்க் பண்ணியிருக்க, உன்னோட ஹார்ட் ஒர்க் வெளியே தெரிஞ்சு தான் நான் பண்ணேன்னு சொல்லி சமாளிப்பார். உன்னை ஹீரோயினும் சரி சரின்னு 2 பேரும் போனால் தூங்குவாங்க. காலையில் முழிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் இருக்க மாட்டாங்க. ஒரு லெட்டர் மட்டும் இருக்கும். ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். பிரித்து பார்த்து வந்து 2, 3 நாளைக்கு நான் தனியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அது வந்து டெம்பரவரியாக தான், என்னை தேட வேண்டாம், நான் திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. அங்கே வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணி ஹீரோ பற்றி சில விஷயங்கள்லாம் விசாரிக்க தான் வந்திருப்பாங்க. அப்போ அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீ தான் அந்த டைமில் வந்து எதுக்காக வந்துட்டு இப்படி நடந்தது அப்படின்னு தெரியாமல் சில விஷயம் நடந்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியாது. நிறைய விஷயங்கள் பேசும்போது அப்போ நம்ம நிறைய தப்பு பண்ணியிருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். 2 பேரும் பேசிட்டு இப்போ வெளியே வரும்போது அவங்க சாரை மீட் பண்ணி பேசுவாங்களா. 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த டீச்சரை மீட் பண்ண உடனே சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அவர் என்ன சொல்வார், இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணியிருக்கோம், ஸோ ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினை அதுக்கு வர சொல்வார். டீச்சர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இப்போ இவங்க 2 பேரையும் கூப்பிட்டாரா, இப்போ அந்த பார்ட்டிக்கு எல்லாரையும் கூப்பிடணுன்னு எல்லா பசங்களுக்கும் மெசேஜ் போட்டு விட்டுருவாரு. இப்போ ஹீரோயின் இங்கே தான் இருக்காங்கன்னு ஹீரோக்கும் தெரிஞ்சிடும். ஹீரோவும் அந்த பார்ட்டியில் கலந்துக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துருவார். இப்போ எல்லாம் ஒன்றா உட்காந்து பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு இப்போ லவ் பண்ணுறாங்கன்ற விஷயம்லாம் வெளியே வரும்போது யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ இன்னும் ஹீரோ வந்து ஹீரோயினை கேர் பண்ணிட்டே இருப்பார். ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ வந்து சீனியராக தான் இருப்பார். அவங்க லவ் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல, அதாவது முன்னாடி அவங்க பண்ண லவ். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைமாக ஹீரோவை எங்கே பார்த்தோன்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. அவங்க ஸ்டெப்ஸ் இறங்கி வரும்போது தடுமாறி விழுந்திருப்பாங்க. ஹீரோ தான் வந்து பார்த்துருப்பாரு. நீ வந்து சின்ன பொண்ணாக இருக்க, இந்த மாதிரி பார்த்து வர்றது இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. அதெல்லாம் ஹீரோயின் இப்போ நினச்சி பார்ப்பாங்க. ஜாலியாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ இறங்கி வந்துருவாங்க. இப்போ ஹீரோயினும் அங்கேருந்து போகும்போது ஹீரோ வந்து என்ன சொல்வார்னு, ஏற்கனவே 10 வருஷம் பிரிஞ்சிருந்துட்டேன், திரும்ப இந்த மாதிரி என்னை விட்டுட்டு போகாத,
ஆகாத, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் சும்மா ஒரு ஜஸ்ட் ஃபன்னுக்காக தான் பண்ணேன். அந்த மாதிரிலாம் ஒரு வேலை விஷயமா தான் வந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. அப்படின்ற மாரி ஹீரோயினும் சொல்லுவாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தெரியும். ஹீரோ வந்துட்டு ஹீரோயின எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்காருன்றது எல்லாரும் சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு அவங்க தான் சரியா புரிஞ்சுக்காம இருந்துட்டோமோன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. நிறைய விஷயங்கள் பேசிட்டே வருவாங்களா, அப்ப ஒரு குட்டி பொண்ணு வந்து பலூன்லாம் குடுக்கும். இந்த பலூன வாங்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் இன்னும் ஹேப்பியா இருக்கும் அப்படிலாம் அது பேசி வித்துரும். ஹீரோன்னு எல்லா பலூனும் வாங்கிக்குவாங்க. இப்ப ஹீரோ உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு, அவரோட அம்மா வீடு இருக்குல்ல, சின்ன வயசுல அவங்க இருந்த இடம். அந்த வீட்டுக்கு அதாவது சொந்த ஊருக்கு தானே இப்ப வந்திருப்பாங்க ஹீரோயின். அவங்க படிச்ச ஸ்கூல் அந்த ஊருக்கு. அங்க வந்து கூட்டு வந்திருப்பாரு ஹீரோவும். அவங்க வீட்டுக்கு கூட்டு வரும்போது ஹீரோயின் பலதும் நெனச்சு பார்ப்பாங்க. இந்த வீடு இன்னும் அதே மாதிரியே இருக்கு. ஏன்னா அவங்க படிக்கும்போது ஹீரோ கூட இங்க வந்திருப்பாங்களா, அப்ப ஹீரோட அம்மா ஹீரோனுக்கு அவ்ளோ சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்கலாம் ஓடி புடிச்சுலாம் விளையாடிருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயின் இன்னும் எதுவுமே மாறல, எல்லாம் அப்படியே இருக்கு அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. தான் எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், தெரியாத்தனமா இந்த 10 வருஷத்த வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவாங்க. அப்ப ஹீரோ கூப்பிட்டு அவங்கள தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அப்புறம் பேசிட்டே இருப்பாங்க. அப்புறம் விளையாடுவாங்க. அப்படியே ரொமான்டிக்கா 2 பேரும் ஒண்ணாவே இருந்துருவாங்க. இப்ப ஹீரோ திரும்ப அந்த ஹோம் டவுனுக்கு வந்திருக்காங்கல்ல, ஹீரோயினோட பிரதர் ஒருத்தர் இருப்பாரு. அதாவது கசின் ஒருத்தர் இருப்பாரு. ஹீரோ கூட சேர்ந்ததுனால தான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்ற மாரி விஷயங்கள் தான் அவருக்கு தெரியும். இப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது, ஹீரோ அவங்க பின்னாடி சுத்துறது அவங்க அண்ணனுக்கு ஹீரோயினோட பிரதருக்கு பிடிக்காது. ஹீரோ கூப்பிட்டு வார்ன் பண்ணுவாரு. "இங்க பாரு, நீ என் தங்கச்சிய விட்டு போயிடு. அதான் உனக்கு நல்லது" அப்படின்னு சொல்வாரு. ஹீரோ வந்து என்ன சொல்வாரு, அவள விட்டு நான் போயிட்டேன் அப்படின்னா, அது அவள ரொம்ப காயப்படுத்தும்ன்னு சொல்லும்போது, "அப்ப நீ அதுக்கு உயிரோட இருக்கணும்ல, அதெல்லாம் பார்க்கறதுக்கு கூட" அப்படின்ற மாரி இப்ப அவர் வந்து ஹீரோவ மிரட்டுவாரு. நின்னு பேசிட்டே இருப்பாரு. அவர் சுத்தமா கேட்கவே மாட்டாரு. "அவள நான் பார்த்துக்கிறேன். நீ அவ லைஃப்ல இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. அவளுக்கு நான் ஃபாதர் மட்டும் கிடையாது, காட் ஃபாதர்" அப்படின்ற மாரிலாம் சொல்லிட்டே இருப்பாரு. கொஞ்ச நேரம் பேசிட்டே இருக்கும்போது ஹீரோ என்னென்னமோ பேசுவாரு. ஒண்ணும் வேலைக்கு ஆவாது. ஹீரோயின் இப்ப வந்துருவாங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அவர் பிரதர்ன்னு சொல்ற மேல ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வரும். நேரா வந்தவங்க ஹீரோ கைய பிடிச்சுப்பாங்க. "இவன் உன்ன கிண்டல் பண்ணானா? எதுவும் சொன்னானா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்பாங்க. ஹீரோ ஒரே வார்த்தை, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் பேசிட்டு தான் இருந்தோம்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. என்ன சொல்லுவாங்க, "இவன் பிசினஸ் வந்து இப்ப சரியில்லாம இருக்கு. அதனால தான் கூட அவன் உன்ன மிரட்டிட்டு இருக்கான்" அப்படின்ற மாரி அவர் முன்னாடியே சொல்லிடுவாங்க. ஹீரோ வந்து, "நான் ஒரு ஃபோன் கால் வருது, பேசிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அவர் அங்க போவாரா. அப்ப ஹீரோயின் வந்துட்டு அவர புடிச்சு திட்டுவாங்க. "நீ என்ன நினைச்சிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் உன்னோட பிரதர்" அப்படின்னு சொல்லி அவர் சொல்வாரு. "இந்த 10 வருஷமா என் மேல இல்லாத அக்கறை இப்ப என்ன உனக்கு வந்துச்சு? நான் இங்க ஹோம் டவுனுக்கு வந்தவுடனே தான் என்ன தங்கச்சின்னு உனக்கு ஞாபகம் வருதா? இப்ப என் மேல அக்கறை இருக்குன்ற மாரி நடிச்சிட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு கோவப்படுவாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வாருன்னா, "என்ன திரும்பவும் அவன லவ் பண்ணி சுத்திட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "லவ் மட்டும் இல்ல, அவன கல்யாணமே பண்ணிக்க போறேன்" அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த ஃபேமிலி தப்பானவங்க" அப்படின்ற மாரி இவரு திரும்பவும் ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோ இப்ப வெளிய போயிருப்பாரு. இவங்க 2 பேரும் பேசும்போது ஹீரோயின் சொல்லுவாங்க, "உண்மையிலேயே நான் அவன லவ் பண்றேன். அவன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன்னு" சொல்லும்போது, அவருக்கே ஒரு மாரி இருக்கும். "சரி ஓகே, நீ உன்னோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நானும் இதுக்கு சம்மதிக்கிறேன்ற" மாரி சொல்லவும், அவங்களுக்கு இப்ப தான் அவர் கண்ண தொடச்சு விடுவாரு தங்கச்சிக்கு. உடனே ஹீரோ அப்ப தான் வந்தோனே 2 பேரும் பேசுறத பார்க்கும்போது, அப்ப ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "இந்த உலகத்திலேயே சிறப்பானவன் அவன் தான். அந்த மாரி ஒருத்தன தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அவன் இல்லாம என்னால வாழ முடியாது" அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பதான் இவங்க 2 பேரும் வந்தவுடனே, இப்ப அவரும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிட்ட நல்ல விதமா பேசுவாரு. பேசும்போது, "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் 2 பேரும் பேசிட்டு இருங்க. நான் வெயிட் பண்றேன்னு வெளிய போயிடுவாங்க. வெளிய போனோனே இவங்க 2 பேரும் பேசுவாங்களா, அதுல இவங்க 2 பேருக்கும் ஒத்து போகவே போகாது. உடனே வந்துட்டு திரும்ப என் தங்கச்சி கண்ல தண்ணீரோ, அதாவது என்னது கண்ணீரோ, தண்ணீரோ ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு, "நீ அவ்வளோதான்" அப்படின்ற மாரி அவர் மிரட்ட ஆரம்பிச்சுருவாரு. ஹீரோவும் பதிலுக்கு பதில் பேச, இப்படியே இவங்க 2 பேருக்கும் முட்டிக்கிற மாதிரியே இருக்கும். இப்ப ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துருவாங்களா, ஹீரோவும் வீட்டுக்கு வந்துருவாங்க. வந்தவுடனே திரும்பவும் எனக்கு தெரியாம ஏதாவது முட்டாள்தனமா ஏதாவது வேல பார்க்குறியா என்ன? ரொம்ப ஐஸ் வைக்கிறியா? அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோயின் இப்ப வந்திருப்பாங்க. இப்ப எங்க வந்திருப்பாங்கன்னா, அவங்க அம்மாவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க. அதாவது ஹீரோனோட அம்மாவ பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்களா, அவங்க கதவ தட்டும்போது வேற ஒரு ஆள் வந்து கதவ திறப்பாரு. "என்ன அப்படி யார் நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "உள்ள வாங்க. உங்க அம்மாவ தானே பார்க்க வந்திருக்கீங்க" அப்படின்னு அவரு கூப்பிடவும் 2 பேரும் உள்ள வந்திருப்பாங்க. இப்ப அவங்க அம்மா என்ன சொல்வாங்க, "வர்றத இன்ஃபார்ம் பண்ணாம வந்துட்டியேம்மா" அப்படின்ற மாரி கேட்பாங்க. "இல்லம்மா இது யாருன்னு" சொல்லிட்டு கேட்கும்போது, "இவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட். இவர தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்" அப்படின்ற மாரிலாம் ஹீரோயின் சொல்வாங்களா. "இவர் யாரு சொல்லவே இல்ல" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா அப்படியே தயங்கிட்டே நிப்பாங்க. இப்ப அவரு என்ன சொல்வாருன்னா வந்துட்டு, "உங்க அம்மாவுக்கு நான் தான் சப்போர்ட்டா இருக்கேன். எல்லா விதத்திலயும் நாங்க 2 பேரும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா புரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ உங்க அம்மாவோட ஃபியான்சி நான் தான்" அப்படின்ற மாரி சொல்லவும், ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியாது. அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அம்மா தனியா தானே இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு லைஃப் அமையுதுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படியெல்லாம் பேசிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோவும் அந்த அங்கிள் இருக்கார்ல, அவங்க 2 பேரும் பேசும்போது, இப்ப ஹீரோயின அவங்க அம்மா தனியா கூட்டிட்டு வருவாங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு அக்கவுண்ட் புக் குடுப்பாங்கல்ல, அத ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, அந்த டேட் வந்து ஹீரோயின் பிறந்தப்போ ஓப்பன் பண்ணதா இருக்கும். அப்ப "இது என்னம்மா நான் பிறந்தப்பவே இந்த அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்களான்னு?" கேட்கும்போது, "ஆமா, இத பண்ணது உங்க அப்பா தான்" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து அந்த அக்கவுண்ட்ல அவ்ளோ பணம் சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோயினோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நீ பொறந்தப்பவே உங்க அப்பா வந்து உனக்கு டவுரி குடுக்கணும், உன்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும், உன்ன நல்லா படிக்க வைக்கணும்னு" சொல்லிட்டு, அந்த எண்ணத்தோட தான் அதாவது இந்த அக்கவுண்டே ஓப்பன் பண்ணாரு. கொஞ்ச காலத்துல அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உன்ன வளர்க்கணும் அப்படின்றதுக்காக உன்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்துக்கிட்டேன். உனக்காக உனக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு குடுக்கணும் அப்படின்றது தான். ஏன்னா வந்து கல்யாணம் ஆகி புருஷன் இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து இந்த சொசைட்டி வந்து அவங்கள ரொம்ப மட்டமா பேசும், ரொம்ப கிண்டல் பண்ணும். அந்த மாரி நிலைமைலாம் வரக்கூடாதுன்னு தான் உன்கிட்ட நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்து உன்ன வளர்த்தேன். அப்படி இப்படின்னு சொல்லி அழுவாங்களா. இப்ப ஹீரோயினோட அக்கவுண்ட்ல அவ்ளோ பணம் சேர்த்திருப்பாங்க அவங்களுக்காக. இப்ப அவங்களுக்கு கல்யாண டைம் வருதுல்ல, அதனால தான் அவங்கள்ட்ட குடுப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கும். அப்படியே அம்மாவும் பொண்ணும் அப்படியே ஹக் பண்ணி அழுதுட்டே இருப்பாங்க. அதான் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்க அப்படி இப்படின்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப ஹீரோயினோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, "உன் கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சது இது. இது வந்து நான் உனக்கு குடுக்குற சீதனமா இருக்கட்டும். மாசம் மாசம்
மாதம் உனக்கான செலவுக்குலாம் நான் பணம் குடுத்துருவேன். அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயின் அவங்க கால்ல விழுந்து ஏன்னா அவங்கள ரொம்ப தப்பாவே நெனச்சிட்டு இருப்பாங்களா, அதுக்காக ரொம்ப நாளா பார்க்காம வேற இருந்திருப்பாங்க. இப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அதாவது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சொல்வாங்கன்னா வந்துட்டு, "நான் இருக்கிற காலம் பூராவுமே உனக்காக நான் பணம் சேர்த்துட்டே இருப்பேன். நீ எத பத்தியும் கவலைப்படாத" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீ என்ன பத்தி யோசிக்க வேணாம்மா. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறவர் வந்து ரொம்ப நல்லவர். என்ன நல்லா பார்த்துப்பாருன்னோனே, அது எனக்கும் தெரியும்மா. என்னோட கடமைக்கு நான் சொல்லணும்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இருந்து சாப்பிட்டுட்டு இப்ப கிளம்புவாங்கல்ல, அப்ப அங்கிள், ஆன்டிக்கு பாய் சொல்லிட்டு கிளம்புவாங்க. வெளிய போம்போது ஹீரோயின் ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க. அப்ப என்ன சொல்வாங்கன்னா, "இப்ப நம்ம சைட்ல வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்ப உங்க அப்பா கிட்ட தான் பேசணும்" அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "இல்ல எனக்கு விருப்பம் இல்லன்னு" சொல்வாரு. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியாது. "என்னாச்சு? ஏன் அப்செட் ஆகுற? பார்க்க வேணாம், உங்க அப்பாட்ட சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்னோனே" "இல்ல அது இல்லன்னு" சொல்லிட்டு தயங்குவாரா. "என்னதான் பிரச்சனை? சொல்லுன்னு" சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பதான் ஹீரோ வந்துட்டு ஒரு நம்பர் மட்டும் சொல்லுவாரு. அந்த நம்பர் சொல்லும்போது தான் ஞாபகம் வரும். "என்னன்னு உங்களுக்கு புரியாது. அன்னைக்கு தான் எங்க அப்பா இறந்து போனாரு" அப்படின்னு ஹீரோ வந்து இப்ப சொல்வாரு. எனக்கு புரியலன்னு ஹீரோயின் சொல்வாங்க. அதாவது என்ன ஆகியிருக்கும் அப்படின்னா வந்துட்டு, ஹீரோயின் வந்துட்டு பிரேக்கப் அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருப்பாங்கல்ல. அப்படி வர்ற டைம் வந்து ஹீரோ வந்து ஓகேன்னு மட்டும் சொல்லியிருப்பாரு. அன்னைக்கு தான் வந்து அவங்க அப்பா இறந்தே போயிருப்பாரு. அத ஹீரோயின் கிட்ட சொன்னா அவரால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி தான் ஹீரோ வந்து மறைச்சிருப்பாரு. அது இன்னைக்கு தான் இப்ப அவங்களுக்கு தெரிய வருது. அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனால தான் அன்னைக்கு நீ என்ன ஏதுன்னு கேட்காம உடனே ஓகேன்னு சொன்னியா? ஏன்னா மறுநாள் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஹீரோ அப்படி இருந்திருப்பாரு. அதெல்லாம் நினைச்சு இப்ப ஹீரோயின் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் சமாதானம் ஆக்கி ஹீரோவ சமாதானப்படுத்தி அப்படியே அங்கேயும் இங்கேயும் சுத்தி பார்த்துட்டு, இப்ப ஹீரோ வந்து என்னோட ஆன்டி இருக்காங்க. அவங்கள மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருப்பாரா. அண்ட் ஆன்டிக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ண பார்க்கறதுக்கு. வாசல்ல நின்னுட்டு இருப்பாங்க. ஹீரோ கார விட்டு இறங்குனோனே, "எங்கடா அந்த பொண்ணுன்னு?" கேட்பாங்க. ஹீரோயின் இறங்கி வரும்போது நல்லாவே கவனிப்பாங்க. நல்லா பேசுவாங்க. அப்போ ஃபோட்டோஸ்லாம் காட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ஒரு யோசனை வரும். அம்மா வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர காட்டுனாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இது வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாரி அவங்களுக்கு இப்ப கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கும். ஆனா வெளிய காட்டிக்க மாட்டாங்க. அப்ப அந்த ஆன்டி என்ன பண்ணுவாங்க, இவங்க தனியா ஹீரோயினுக்கு நெறைய கிஃப்ட்லாம் குடுப்பாங்க. காஸ்ட்லியா இருக்கும். இதெல்லாம் வேண்டான்னு சொல்லும்போது, "இல்ல நான் உனக்காக இத பண்றது" அப்படின்ற மாரி ஒரு அன்பளிப்பா குடுப்பாங்க. டாவே இருக்கும். இப்ப வெளிய வந்துருவாங்க. யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ இப்போ ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வெளிய போவாரு. அந்த கேப்ப பயன்படுத்தி ஹீரோயின் வந்து அவங்க அண்ணனுக்கு கால் பண்ணி கேட்பாரு. அதாவது அவங்க அண்ணன் தான் அவங்க அம்மா கிட்ட வந்து ஹீரோயின் இந்த மாரி ஒரு பையன லவ் பண்றா. அது வந்துட்டு இந்த மாதிரி நீங்க வந்துட்டு சின்ன வயசுல இருக்க அப்படி இப்படின்னு குழப்பி விட்டதே அவங்க அண்ணனா தான் இருக்கும். உடனே கால் பண்ணி கேட்பாங்க. "அம்மா அன்னைக்கு என்ன சத்தம் போட்டாங்க. ஆனா அந்த மாதிரி இல்ல. அப்ப நீ ஏன் என்கிட்ட போய் சொன்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ அவன லவ் பண்றது எனக்கு பிடிக்கல. அதனால தான் உங்க 2 பேரும் பிரிக்கணுன்றதுக்காக அம்மா கிட்ட சொல்லி அந்த மாதிரி பண்ணேன்." அப்படின்ற மாரி அவர் இஷ்டத்துக்கும் சொல்லுவாரு. அதாவது ஹீரோனோட அம்மா கிட்ட சொல்லி அந்த மாரி செஞ்சேன் அப்படின்ற மாரி சொல்வாரு. இவர் ஸ்டெப் மதர் அந்த மாதிரியோட பையனா தான் இருப்பாரு. இது கேட்டு ஹீரோனுக்கு ரொம்ப இதா இருக்கும். இந்த மாதிரி அது இதுன்னு நம்ம நினைச்சது, பார்த்தது, கேட்டத வச்சு ஹீரோவ பிரிஞ்சுட்டோமே, 10 வருஷம் இப்படி வீணாக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. உட்காந்து அழ ஆரம்பிச்சோனே ஹீரோ வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதோட அவங்க ஹீரோவ ஹக் பண்ணி ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோ வந்து அவங்க தாத்தாவ மீட் பண்றதுக்காக கூட்டு வந்திருப்பாரு. அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஹீரோயின ரொம்பவே பிடிச்சிருக்கும். சீக்கிரம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. சில விஷயங்கள் ஹீரோவும் யோசிச்சு பார்ப்பாரு. எந்த ஃபேமிலியோட ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்காது இருக்காரோ, அந்த ஃபேமிலியோட பேர் இல்லாம வேற பேரே மாத்தி வச்சிருப்பாரு. நம்ம ஃபேமிலியோட பேரே நீ மாத்திக்கிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தா ஹீரோவையும் அந்த மாதிரி முட்டி போட வச்சு அடிச்சிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு இப்ப ஹீரோ வந்து ஃபீல் பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு இந்த லைஃப் வேணும், ஹீரோயின கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் அவர் செஞ்சிருப்பாரு. ஹீரோயினுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டே இருப்பாரா. ஆனா இப்ப ஹீரோயினும் இப்ப அத தெரியாம இப்ப வரைக்கும் அவர் மெயின்டெயின் பண்ண நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா அவங்க அப்பா இறந்து போனது சில விஷயங்கள்லாம் அப்படியே இருந்துட்டே இருக்கும். இதுக்கிடையில ஹீரோயினுக்கும் சில விஷயங்கள் டவுட் வந்துட்டே இருக்கும். இப்ப யார்கிட்ட கேட்கறது எதுவுமே அவங்களுக்கு புரியவே புரியாது. ஏன்னா அவங்க அண்ணனே தங்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இப்ப அவங்க தாத்தாவை பார்க்க வந்தாங்களா, அப்படி சில விஷயங்கள் இருக்கும்போது இன்னொருத்தரை மீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்பதான் அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். ஹீரோனோட அப்பா இறந்து போனதுக்கு காரணமே வந்து ஹீரோ தான் அப்படின்ற மாதிரி, ஹீரோவோட ஃபேமிலி தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணவும், திரும்ப ஹீரோ மேல அவங்களுக்கு சமக்கும் வரும். இந்த விஷயத்த நீ இவ்வளோ நாளா என்கிட்ட மறைச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல திரும்ப கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து கோவமா போயிடுவாங்க. ஹீரோ இதுக்காக தான் இது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் அவளை விட்டு ஒதுங்கி ஒதுங்கி நான் இருந்தேன். இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு அவர் முழிச்சிட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோக்காக பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃபேமிலி மொத்தமும் அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசலாம்னு நினைப்பாங்க. ஆனால் ஹீரோன் வந்து கவலன் வந்த உடனே அவங்க அண்ணன் கிட்ட தான் திரும்ப கால் பண்ணி, நீ சொன்னது உண்மைதான் போல இருக்கு, என் அப்பா இறந்து போனதுக்கு அவன் தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. வந்து அவர் இருக்காருல, அவருக்கும் ரொம்ப கோவம் வந்துடும். டக்குன்னு என்ன பண்ணுவாரு, ஹீரோ எங்கே இருக்காரோ அங்கே தேடி வந்துருவாரு. ஹீரோவை போட்டு அவர் வந்து என்னன்னா நிறைய பொய் சொன்னாலும் ஹீரோயின் மேலே அவருக்கு ஒரு பிரியம் இருக்குது. டக்குன்னு என்ன பண்ணுவார், ஹீரோயின் இப்படி அழுதுறதுக்கு காரணம் அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போட்டு அடின்னு போட்டு அடிச்சு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டுருவாரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோயினுக்கு இப்போ ஒன்றுமே புரியாது. அப்போ அவங்க ஃபேமிலி, ஹீரோட ஃபேமிலி மொத்த பேரும் வந்துட்டு ஹீரோயினுக்கு புரியிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இப்படிலாம் சில விஷயங்கள் நடந்தது, அவன் எதுக்குமே தனிப்பட்ட முறையில் காரணம் கிடையாது, எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரியும். ஹீரோ வந்து பார்க்கலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துடும். இப்போ அந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அவங்கள பார்க்குற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா ஹீரோயின் வந்து புரிஞ்சுப்பாங்க, ஹீரோ மேலே எந்த தப்புமே இல்லை, யதார்த்தமாக ஒரு ஆக்சிடென்ட்டில் தான் அவர் வந்து அந்த காரணமாக ஆயிட்டாரு. அவங்க அப்பாவோட இறப்புக்கும் ஹீரோக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ஆனால் அதையே வந்து அவர் ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு அப்படின்றது ஹீரோயினுக்கு இப்போ எல்லாமே புரியும். ஹீரோ இப்போ ரொம்ப இதாக இருப்பாரா, இதுக்கு மேலே நம்ம இப்படியே இருந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து சந்தேகப்பட்டுட்டு இப்படி பிரிஞ்சு போகிறது நல்லதில்லை, நம்ம சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. ஆமாம் இதுக்கப்புறம் இது சரி
வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நினைப்பாரு. எந்த எந்த ஏஜாக இருந்தாலும் புரிதல் இருந்தால் மட்டும் தானே சேர முடியும். அதுக்கப்புறம் இப்போ ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேருமே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் ப்ரொப்போஸ் பண்ணிப்பாங்க. அடுத்ததாக கல்யாணம் தான் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுக்காகவே அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஒன்றா நிற்பாங்க. இப்போ ஹீரோனோட அண்ணனும் சரி எல்லாருமே வந்துட்டு ஒத்துப்பாங்க. அதை ஒத்துக்கிட்டு இப்போ இவங்களுக்கு கல்யாணத்துக்காக எல்லாரும் ஒன்றா வந்திருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு கல்யாணமும் நடந்துரும். ஃபைனலாக இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம பிரியவே கூடாது, சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி அவங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ட்ராமா இங்கே கம்ப்ளீட் ஆகுது. இன்னும் நல்ல